உங்களுக்கு வெப்சைட்ல என்ன கவலையாக இருக்குங்களா? கவலைய விடுங்க. இப்போ டிஜிட்டல் பிஸ்னஸ் கார்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் கிளிக்கில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இதில் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ, மெயில் அட்ரஸு, கால் பட்டனு, ஒன் கிளிக்கில் உங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ப்ராடக்ட் ஃபோட்டோ, டெஸ்டிமோனியல்ஸு, பிளாகு அப்படின்ட்டு எல்லாமே வச்சுக்கலாம். இதில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கிறனால நீங்கள் எப்போ வேணால் எந்த டிசைன்ஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது மொபைல் ரெஸ்பான்ஸிவாக இருக்கிறனால உங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இதில் வந்து பார்க்கலாம் எப்படி கிரியேட் பண்ணுறீங்க பார்க்க போகிறோம். techcards.info அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக சைன்இன் கொடுத்துக்குங்க. இதில் இருக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சைன்இன் கொடுத்துட்டு இந்த இடத்துல கீழே கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல உங்களோட நேமு, இமெயில் அட்ரஸு, பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கங்க. சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் இமெயில்ஸ் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆயிரும். இதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டுக்கு லாகின் நிற்கும். ஜஸ்ட்டு லாகின் கொடுத்துட்டிங்கன்னா லாகின் ஆயிரும். இது 3 days ட்ரையல் இருக்கிறனால நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வீக் கார்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்னு கொடுத்துருங்க. இந்த நியூ கார்டை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிங்க் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கொடுத்துருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு கிரியேட் பண்ணுறதுனால மணி டிஜிட்டல்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அதோட நேம் கேட்குது, நான் அதுவும் மணி டிஜிட்டல்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அது மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு கொடுத்துட்டு நம்மளோட லோகோ இருந்துச்சுன்னா லோகோ வச்சுக்கலாம். லோகோ வச்சுட்டு கவர் இமேஜ் இருந்ததுன்னா கவர் இமேஜ் எதாவது இருந்தால் உங்களுக்கு வச்சுக்கலாம். சும்மா ஏதோ ஒன்று வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கொடுத்துக்கலாம். உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கங்க. இதில் உங்களுக்கு என்ன கார்டு வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ கொடுத்துக்கலாம். ட்ரையலிங்கிறனால அது 2 கார்டு தான் இருக்கும். நீங்கள் எந்த டிசைன்ஸ் வேணுமோ கொடுத்துக்கலாம். பெய்டு பண்ணும் போது உங்கள் டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நான் ஜஸ்ட் இந்த கார்டு கொடுத்துக்கிறேன், ஆக்டிவேட் கொடுத்துக்கிறேன். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஹவர்ஸ் இருக்குது, நீங்கள் கொடுத்துக்கலாம். எந்த டைமில் நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்கன்னு கொடுத்துக்கலாம். சண்டே அவைலபிளாக இருந்தால் சண்டே கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல டைமிங் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னு கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு டைமிங் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கங்க. கியூஆர் கோடு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். அவங்க ஏதாவது கிளிக் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சர்வீசஸ் வந்து நீங்கள் எதாவது ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஐகான்ஸ் மாதிரி நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பேனர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பேனர் வேணுமோ பேனர் கொடுத்துக்கலாம். அதுக்கு பேனருக்கு பட்டன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ப்ராடக்ட்லாம் வேணுன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி என்னென்ன இதாக இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இன்ஸ்டாகிராமோட அந்த அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் வேணுன்னா நீங்கள் எம்பாய்டு லிங்க் கொடுத்துக்கலாம், டெஸ்டிமோனிஸ் கொடுத்துக்கலாம், ஃப்ரேம்ஸ் கொடுத்துக்கலாம். ஃப்ரேம்ஸுங்கிறது உங்களோட வெப்சைட் லிங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு கொடுத்துக்கலாம். உங்களோட சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துக்கலாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் போயிட்டு உங்களுக்கு எதாவது பாஸ்வேர்டு வேணால் செட் பண்ணிக்கலாம். ஃபாண்டு, கேலரி ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா கேலரி ஆட் பண்ணிக்கலாம். கேலரி ஃபோட்டோ ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கேலரி ஃபோட்டோ இமேஜா இல்லை என்னன்னு சொல்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் நீங்கள் யூடியூப் லிங்க்கு, வீடியோ லிங்க்கு எல்லாமே கொடுத்துக்கலாம். இப்போ யூடியூப் லிங்க் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி லிங்க் வேணுமோ இப்படி கொடுத்துக்கணும். இதில் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கணும். இப்போ நான் ஒரு யூடியூப் லிங்க் கொடுக்குறேன். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், மேலே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். சேவ் கொடுத்துருங்க. இன்னொரு யூடியூப் லிங்க் கூட கொடுக்குறேன். சேவ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எஸ்இஓக்கு உண்டான கீவேர்ட்ஸ் நீங்கள் எதாவது டைப் பண்ணனா கூட டைப் பண்ணிக்கலாம். உங்கள் சைட்டோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே. பிளாக்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம்.
ப்ரைவசி பாலிசி ஏதாவது வேணால் கொடுத்துக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸாக இருக்குன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு இங்கே நீங்கள் கார்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்கள் கார்டு வந்து ரெடியாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை காப்பி பண்ணிவிட்டு நியூ டேப்பில் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்கள் கார்டு ஆட்டோமேட்டிக்காக ரெடியாக இருக்கும். அவ்வளோதாங்க உங்கள் கார்டு. கேலரி ஃபோட்டோஸு எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். இங்கே பாருங்கள், உங்கள் மெசேஜ் ஏதாவது வேணுன்னா அவங்க பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஏர்னிங்ஸ் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு இதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவங்க வாட்ஸ்அப் ஷேரு இதெல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸும் கூட கஸ்டமருக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். மேனுவலி பேமெண்ட் கொடுத்துட்டு உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கூட கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பை பண்ணணுன்னா அவங்க இதிலேயே பேமெண்ட் கொடுத்துக்கலாம். ஏர்னிங்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணனா இந்த இடத்துல கரன்சி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஏதாவது பெய்டு பண்ணானா உங்களுக்கே ஏர்னிங்ஸ் கிடைக்கும். சம் பர்சன்டேஜ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நம்பருக்கு நாங்கள் டேரெக்டாக போட்டுவிடுவோம். அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்கள், 1 கிளிக்கில் எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் எல்லாமே ஃபில் பண்ணும் போது இந்த செட்டிங்ஸில் போயிட்டு பாருங்கள், இந்த வீக் கார்டில் இதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட்டாக பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் அழகாக ஷேர் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து உங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே இந்த இடத்துல வந்துடும். ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஆக்டிவிட்டீஸு. நீங்கள் எப்போ வேணால் என்ன ப்ராடக்ட் வேணால் அதை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 விதமாக பை பண்ணிக்கலாம். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பிளானில் உங்களுக்கு என்ன பிளான் வேணுமோ அந்த பிளானுக்கு நீங்கள் போய்க்கலாம். இப்போதைக்கு மந்த்லி பிளான் அவைலபிளாக இல்லை, இயர்லி பிளான் இருக்குது. இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்டு 1 க்ரியேட் பண்ணிக்கலாம். தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 தீம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு பிளானும் ஒவ்வொன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு நிறையா மல்டி கம்பெனி இருக்குது, எல்லா ஆப்ஷனும் வேணும்னா நீங்கள் 999க்கு பை பண்ணிவிட்டு 5 கார்டு உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கார்டு வேணும்னா இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்கள் மேனுவலி பேமெண்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யூபிஐ பேமெண்ட் இருக்கும். இந்த யூபிஐ பேமெண்ட்டோ இல்லை இந்த ஜிபேக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் இதோட ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிவிட்டு கேஷ் பேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்கள் டீம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பிளானை அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேமெண்ட் கேட்வே கொடுத்துருவோம். அதுலேயும் கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8870ங்கிற வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். 88709977ங்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் பேன்னு சென்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு டீட்டெயில்ஸு, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு எல்லாமே வரும். பாருங்கள், கியூஆர் கோடு, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற டீட்டெயில்ஸு எல்லாமே வரும். இதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு இதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு டிஜிட்டல் விசிட்டிங் கார்டுக்கு எனக்கு ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு அதோட இமெயில் அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டாலும் சரி உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் 1 இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கனால எந்த கார்டுக்கு வேணால் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் பிளானை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த டிசைன்ஸ் வேணால் இது பண்ணிக்கலாம். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டொமைன் புக் பண்ணனாவே குறைஞ்சது உங்களுக்கு 1000 ரூபாய் வரும். அப்புறம் ஹோஸ்டிங்கு வெப்சைட்லாம் பண்ண ஒரு 10,000 ஆகும். ஆனால் சிம்பிளாக 299லேயே உங்களுக்கு சிம்பிளாக முடிச்சிடலாம். எனக்கு நிறைய கார்டு வேணும்னா மட்டும் நீங்கள் வந்து 999க்கு 5 டிசைன் பண்ணுற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் புக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. கார்டோட டிசைன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். கேலரி எல்லாமே ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸு அவங்க பை பண்ணாலும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட அட்மிட் பேனலில் தெரிகிற மாதிரி வந்துடும். இப்போ நான் ஒவ்வொரு கார்டு டீட்டெயில்ஸ் தரேன். மொத்தமாக 22 டிசைன்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு கார்டும் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மொத்தமாக இவ்வளோ டிசைன்ஸு இருக்குது. ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கிறதுனால வந்து நீங்கள் எப்போ வேணால் எந்த டிசைன் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு என்கொயரி பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். ப்ராடக்ட் ஏதாவது ஆர்டர் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஆர்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் என்எஃப்எஸ் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு எனக்கு இந்த கார்டு வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு
நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த ஸ்டைல் வேணுமா இந்த கார்டுக்குள்ள கிளிக் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு உங்கள் லோகோ, உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். இப்போ வந்து பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு கார்டு டிசைன் பண்ணியிருக்கனால என்எஃப்எஸ் கார்டாக கொடுக்குறக்கு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், லோகோ கொடுத்துக்கிறேன், நேமு, கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன ஃபைலை நீங்கள் பிரிண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், கார்டும் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்எஃப்எஸ் கார்டாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.